श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 26. ஒருவரின் சொந்த குருவின் நிலையை உறுதிப்படுத்துதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இந்த உலகில் காணக்கூடிய உயிரற்ற மற்றும் உயிருள்ள அனைத்து படைப்புகளும் கண்ணாடியில் காணப்பட்ட நகரத்தினுடைய பிரதிபலிப்பு போன்றது மற்றும் விரைவானது. மாயையால் தெரியும் மடிப்பு ஒரு மாயையான படைப்பு. உண்மையில் உயிரற்ற மற்றும் உயிர் உள்ளவற்றின் தோற்றம் தெளிவாக இல்லை, மனதில் எழுந்ததுதான். எதிலிருந்து தோன்றுகிறதோ உண்மையில் அவை உண்மையான இருப்பை கொண்டுள்ளன. அவை நிரந்தரமானவை என்று அர்த்தம். கண்ணாடியில் தெரிவது ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே. கண்ணாடியில் சரியான படம் தெரிவதில்லை. உறக்கத்தின் போது கனவிலே காணும் காட்சிகள் விழித்திருக்கும் போது மறைவது போல இந்த உலகின் இயல்பும் அதுவே. தூக்கத்தின் போது கனவுகளின் அனைத்து புலப்படும் நிகழ்வுகளும் விழித்திருக்கும் நிலையிலே ஒன்றிணைகின்றன. அவ்வாறே இயற்கையால் புலப்படும் இவ்வுலக நிகழ்வு குருவின் வாயிலிருந்து தோன்றிய வேத சொற்களால் முற்றிலும் மறைந்து விடுகின்றது. சத்குரு ஒருவரை இந்த உலகின் உண்மையான இயல்பை காணச் செய்கின்றார் மற்றும் ஆன்மாவிற்கு தனித்துவமான ஆன்மீக ஆனந்தத்தின் ஒளியை வழங்குகின்றார். இந்த உலகத்தை வெளிப்படுத்தும் உன்னதமான ஊக்கமளிக்கும் சக்தி, அதாவது கடவுள், அதாவது ஸ்ரீ குரு, இந்த உலகத்தின் நித்திய அடித்தளம். கடவுள் வடிவிலே இருக்கும் குருதேவர் மகிழ்ந்தால்தான் இந்த அறிவு கிடைக்கும். உண்மையில் இந்த சுய வெளிப்பாடே சாஸ்வதமான ஆன்மா சுயமாக உருவாகி யாரையும் சார்ந்திருக்காதது. அவருடைய உண்மையான இயல்பு இந்த காணக்கூடிய உலகம், இந்த உயிரற்ற மற்றும் உயிரினங்கள், இந்த பிரபஞ்சம் மற்றும் இயற்கையின் விரிவாக்கம், இவை அனைத்தும் ஒரே கடவுளின் மாயையின் நாடகம். உயிரற்ற உயிரினங்கள் முதல் அசையும் அசையாத மொத்த நுட்பமான மற்றும் உணர்வற்ற உயிர்கள் வரை காணக்கூடிய அனைத்து பொருள்களும் மாயாவினுடைய கற்பனையின் ஆடம்பரமாகும். இந்த உலகம் வெறும் மாயையின் விரிவாக்கமாக, மயக்குகிற மற்றும் தற்காலிகமானது. இருள் வடிவிலே அறியாமையால் சரங்கள் கூட பாம்புகள், மாலைகள், குச்சிகள் போன்றவையாக நாம் நினைக்கின்றோம். அது போலவே இந்த உலகிலே காணக்கூடிய அனைத்தும் தோற்றம் மட்டுமே. இந்த உலகம் நித்தியமானது மற்றும் நிலையானதல்ல, ஆனால் நிலையற்றது. மாயையினால்தான் இந்த படைப்பு புலப்படுகின்றது. இந்த இயற்கையின் நிலையற்ற தன்மை தெய்வீக சாரத்தின் நிரந்தர அறிவின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த நிரந்தர அறிவு சத்குருவின் வார்த்தைகள் மூலமாகவும் சத்குருவினுடைய அருளால் பெறப்படுகின்றது. கிருணாதி என்றால் போதகர், அறிவை கொடுப்பவர், ஞானமளிப்பவர். சிஷ்யனுக்கு நிரந்தர சாரம், அதாவது பிரம்ம ஞானம் பற்றிய அறிவை அளிக்கும் திறன் குருவுக்கு மட்டுமே உண்டு. நிரந்தர சாரத்தை பற்றிய உண்மையான அறிவை குருதேவ் மட்டுமே வழங்க முடியும் என்ற இந்த நம்பிக்கை வலுப்பெறுகின்றது. குறிப்பு: குரு என்ற சொல்லிலே 2 அடிப்படை எழுத்துக்கள் உள்ளன. கு முறைகளுக்கு அப்பாற்பட்ட,
நிர்குண நிரூபணம். ரு ஆழ்நிலை, உருவமற்ற நிரூபணம். நிர்குண, உருவமற்ற வடிவம் பற்றிய துல்லியமான அறிவை வழங்குபவர் குரு. குஹாரம் சகுணாதீதம், ரூஹாரம் ரூபவர்ஜிதம். குணாதி தஸ்வரூபம் சயோ ததாயத் ச குருஹா ஸ்மிருதகா. எனவே சத்குரு சாயி பகவான் நாம் உள்முக சிந்தனையை ஏற்படுத்தவும், அன்றாடம் மற்றும் நிலையற்றவை பற்றிய அறிவை தரவும், நல்லது கெட்டதை அறியும் ஞானத்தை தரவும், நமக்கு அருள் புரியவும் பிரார்த்திக்க வேண்டும். நம்மை முழுவதுமாக உலக பற்றினை துறக்கச் செய்துவிடும். கவனக்குறைவால் சூழப்பட்ட ஒரு பெரிய முட்டாள் நான் அறியாமையினுடைய வடிவிலே தடைகளின் ஆழமான பள்ளத்திலே சிக்கி தவிக்கின்றேன். என் மனம் ஏதோ சூழ்ச்சிகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நான் இப்படி ஒரு திசையில்லாத குழப்பமான நிலையிலே இருக்கின்றேன். நித்திய அறிவை அடைவதற்கு பொருத்தமான வழியை கண்டுபிடிக்க முடியாமல் ஆழ்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஹே சாய்நாத், குருவின் வார்த்தைகளில் எனக்கு வலுவான நம்பிக்கை இருக்க ஏதாவது செய்யுங்கள். பொய்களின் சிக்கலில் இருந்து என்னை விடுவித்து, உள்ள கண்ணாடியைப் போல என்னை சுத்தமாகவும் தெளிவாகவும் ஆக்குவாயாக. எனது உண்மையான இயல்பை பற்றிய துல்லியமான அறிவை எனக்கு அளித்து, சுய உணர்தலுக்கான பாதையை எனக்கு காட்டுங்கள். ஹே சிறந்த சத்குரு சாய் சமர்த், இன்னும் ஒரு காரியம் செய்யுங்கள். நீங்கள் எனக்கு வழங்கும் நித்திய அறிவுடன் அர்த்தமுள்ள அனுபவங்களையும் வழங்குங்கள். அனுபவம் இல்லாமல் பெற்ற அறிவு வெறும் பேச்சு, அதாவது அது வெறும் வார்த்தைகளின் சிக்கலை. அத்தகைய அறிவின் மூலம் நான் எப்படி இறைவனை அடைவேன்? எனவே பாபா, உங்களின் பிழையற்ற சக்தியால் நான் நேரடி அனுபவத்தின் மூலம் அறிவையும் அனுபவத்தையும் பெற்று முக்தி அடையலாம். தயவு செய்து இந்த தானத்தை என்னுடைய பையிலே வைக்கவும். எனவே ஓ மகாஸ்ரீ சாய்நாத், சத்குருவே, நான் எனது உடலை உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றேன். இதற்கு பிறகு இப்போது என் பொறுப்புகள் அனைத்தும் உங்களுடையது. எனக்கென்று தனி இருப்பெதுவும் இல்லை. எல்லாவற்றிற்கும் நான் உங்கள் பொறுப்பாகிவிட்டேன். நான் உங்களுடையவன், ஆகையால் நீங்களும் என்னுடையவர். இதையும் தாண்டி என் வாழ்வின் அனைத்து இழைகளும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. என் உடல் அகந்தையை அழித்திடுங்கள். இன்ப துன்ப உணர்வுகளுக்கு அப்பால் என்னை அழைத்துச் செல்லுங்கள். உங்கள் விருப்பப்படி என் வாழ்வின் ஆதாரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் என் அமைதியற்ற மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். அல்லது இதற்கு பதிலாக, ஹே சாய்நாத், நீங்கள் ஏன் என் மனதாக கூடாது? என் அகம்பாவம் நீங்களே ஆவி. ஆதலால் பிற்காலத்திலே இந்த உடம்போடு தொடர்புடைய இன்ப துன்ப உணர்வுகளை பற்றியும் அவற்றை அனுபவிப்பதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். பரிபூர்ண ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ், நீங்கள் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் அசைக்க முடியாத தங்குமிடம். எங்கள் அமைதியற்ற மனம், எங்கள் நம்பிக்கைகள் மற்றும் அபிலாஷைகள், மகிழ்ச்சிகள் மற்றும் துக்கங்கள் அனைத்தும் உங்கள் காலடியில் நிரந்தர ஓய்வை காணட்டும். எங்கள் அன்பு எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். உங்கள் மீதான எங்கள் அன்பு எப்பொழுதும் பெருகட்டும். ஹே சிறந்த சாய்நாத், நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு 4 நல்ல விஷயங்களை வேறு யார் சொல்வார்கள்? எங்கள் துன்பத்தை போக்கி நிரந்தர தீர்வை தருவது யார்? ஷீரடி கிராமத்தின் அதிர்ஷ்டம் பெரியது. அதனால்தான் பாபா அங்கு வந்தார். பாபா அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு ஒப்புக்கொண்டதால் தான் ஷீரடி புனித தலமாக விளங்குகின்றது. ஷீரடி கிராமத்திற்கு சில கடந்த கால புண்ணியங்கள் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் பாபாவே இங்கு தங்கி இந்த அதிர்ஷ்டமான இடத்தை அழகுபடுத்தி புண்ணிய பூமியாக மாற்றினார்.
நீங்கள்தான் என் தூண்டுதல் சக்தி, என் செயல்கள் மற்றும் உடன்படிக்கைகளின் தோற்றுவிப்பதும் மற்றும் காரணமும் நீங்களே. என் படைப்புகள் அனைத்தையும் செய்பவர் நீங்களே. உங்களை போற்ற நான் யார்? நீங்கள் அனைத்து வேலைகளையும் செய்பவர் மற்றும் ஊக்குவிப்பவர். உங்கள் நிலையான இருப்பு இவை எங்கள் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்கள். உங்கள் குணாதிசயத்தை தினமும் கேட்பதே எங்கள் பக்தி, பயிற்சி மற்றும் முயற்சி. உங்கள் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வது, அதாவது உங்கள் நாமத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பது எங்களுக்கு கீர்த்தனையை கேட்பது போன்றது. உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்க இது எங்களின் தினசரி ஊடகம். உங்கள் நாமத்தை நினைவு கூறுவதே எங்களின் திருப்தி மற்றும் தீர்வு. உங்களை வணங்குவதையும் உமது நாமத்தை ஜபிப்பதையும் தவிர விடுகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் விரும்பவில்லை. உங்கள் அருகாமையிலே இல்லாததை விட எங்கள் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் தொண்டுக்கு பெரிய தடையாக என்ன இருக்க முடியும்? எங்களின் ஆனந்த கண்ணீரின் வெதுவெதுப்பான நீரிலே உங்கள் பாதங்களை கழுவி சுத்தம் செய்வோம். தூய அன்புடன் சந்தன திலகம் பூசி பக்தி நிறைந்த ஆடைகளை உடுத்தி தரிசனம் செய்வோம். உங்களை வெளிப்புறமாக நடத்துவதற்கு பதிலாக நாங்கள் உங்களை உள்நோக்கி வணங்குவோம். எங்கள் உடல், மனம், செல்வம் மற்றும் தூய்மையான அன்பை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் காண்பீர்கள். ஹே சாய் பகவானே, மனதை ஒருமுகப்படுத்தி தூய மனசாட்சியுடன் 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலரை 8 தூய உணர்வுகளின் வடிவிலே உங்கள் பாதத்திலே சமர்ப்பிப்பதன் மூலம் நித்திய மகிழ்ச்சியை அடைவோம். குறிப்பு: 8 வகையான தூய உணர்வுகள் கடவுளை வணங்கி அன்பை வெளிப்படுத்தும் போது உடலினுடைய நிலை, அதாவது உணர்வு, பக்தி உணர்வு பொதுவாக 8 வகையான உடல்நிலைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. உடல் வியர்த்தல், செயலற்ற உணர்வு, மயிர்கூச்சும் உணர்வு, நடுங்குகின்ற குரல், உடலிலே நடுக்கம், உடலின் நிறம் மாறுதல், கண்களில் இருந்து வழியும் ஆனந்த கண்ணீர், உடல் அகந்தை, மறுப்பு மற்றும் மயக்க உணர்வு. பக்தி வடிவிலே குங்குமத்தை நெற்றியிலே பூசுவதன் மூலம் தூய அன்புடன் சாயிக்கு வலுவான பக்தியினுடைய பட்டையை கட்டுவோம். எங்களின் மனம், புத்தி, இந்த உடல் ஆகிய அனைத்தையும் உங்கள் காலடியிலே சமர்ப்பித்து இந்த பூமியினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை அனுபவிப்போம். அன்பின் நகைகளால் உங்களை அலங்கரிப்போம். எங்களுடைய அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். உனக்காக தன் உயிரை தியாகம் செய்து குடை சாமரத்துடன் உமக்கு சேவை செய்வோம். உங்கள் பாதுகாப்பிலே நாங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்போம். எங்களில் உள்ள நமது உறிஞ்சுதல் உங்கள் குடையாகி இந்த உலகத்தின் வெப்பத்தில் இருந்து எங்களை காப்பாற்றும். நாங்கள் அஷ்டகந்தம், சிகப்பு சந்தன திலகம் மற்றும் புனிதமான அக்ஷதை போன்றவற்றை பூசி எங்கள் முழு மனதுடன் உம்மை வணங்குவோம். இந்த வழியிலே எங்கள் திருப்திக்காகவும் எங்கள் ஆசைகள் நிறைவேறவும் ஹே சாய் ராஜா உங்களை வணங்குவோம். எமது விருப்பங்கள் மற்றும் அபிலாஷைகளை நிறைவேற்ற, புலன்களை அடைய சாய் சமர்த் என்று தொடர்ந்து ஜெபித்து பரமார்த்தத்தை அடைவோம். எமது விருப்பங்கள் மற்றும் அபிலாஷைகளை நிறைவேற்ற, பலன்களை அடைய சாய் சமர்த் என்று தொடர்ந்து ஜபித்து பரமார்த்தத்தை அடைவோம். சாயினுடைய பாதங்களிலே எமது முழு பக்தியை சமர்ப்பிப்பதன் மூலம் நிறைவு பெற்றிடுவோம். கருணை உள்ளம் படைத்த சாயி சமர்த் தனது பக்தர்களின் நலனுக்காக பயன்படுத்திய கல்வி முறையையும் அறிவையும் புகட்டுவதிலே அவரது தனித்துவமான பாணியையும் பற்றிய கதையை முந்தைய அத்தியாயத்திலே கேட்டீர்கள். இப்போது இந்த அத்தியாயத்திலே சாய் பகவான் அவரவர்கள் குருவின் பாதங்களில் பக்தர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் மற்றும் வழிமுறைகளை பயன்படுத்தினார் என்பது பற்றிய விரிவான கதை இருக்கும்.
முந்தைய அத்தியாயத்தின் முடிவிலே பந்த் என்ற பக்தனினுடைய கதை சொல்லப்படும் என்று கூறப்பட்டது. இப்போது கேட்பவர்கள் அந்த கதையை ஒரு முகத்துடன் கேட்க வேண்டும். இது அவரின் குருவின் பாதங்களில் பக்தர்களின் விசுவாசத்தை பலப்படுத்துகின்றது. ஒரு பக்தன் தன்னுடைய சத்குருவின் பாதத்திலே பக்தியை வலுப்படுத்த தன் கண்களிலே பக்தியின் வடிவிலே மையிட்டு அமானுஷ்ய அனுபவத்தை தந்து அந்த உபதேச அமிர்தத்தால் அவன் மனதை எப்படி அமைதிப்படுத்தினார் என்று ஒரு கதை வரும். ஒரு முறை பந்த் என்ற பக்தர் அவரது மனதிற்கு விரோதமாக மிகவும் சிரமத்துடன் மற்றும் விருப்பத்திற்கு மாறாக தனது நண்பர்கள் குடும்பத்தினருடன் சாய்நாதரை தரிசனம் செய்ய ஷீரடிக்கு வந்தார். இந்த பக்தர் பந்த் ஏற்கனவே தனது குருவிடம் இருந்து சீடத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர், அதாவது தீட்சை எடுத்து குருவினுடைய பாதங்களிலே பக்தி செலுத்தினார். அந்த குருவின் அருகாமையை விட்டுவிட்டு ஏன் ஷீரடிக்கு செல்ல வேண்டும்? இந்த விஷயத்திலே அவர் மனதிலே சந்தேகம் ஏற்பட்டு குழப்பமடைந்தார். ஆனால் ஒருவன் தன் விதியிலே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு துன்பப்பட வேண்டும். யோகத்தின் மூலம் சாய் தரிசனம் செய்யும் மங்களகரமான வாய்ப்பின் மூலம் பந்த் அளவற்ற மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றார். அத்தியாயம் 26. ஒருவரின் சொந்த குருவின் நிலையை உறுதிப்படுத்துதல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की